வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபேன் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா எம்எஸ் ஷீட்டை வந்து நம்ம ஃபேன் பாக்ஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம 2 சாம்பிள் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மெஷர்மெண்ட்டில் 2 ஷீட் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹோல் பண்ணணும். ஹோல் வந்து 4 ஹோல் பண்ணணும். அது எதுக்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா மேலே டாப் ஷீட்டு போடும்போது, அதாவது ரவுண்ட் ஷீட்டு போடும்போது நம்ம கீழே 2 ஸ்க்ரூ பண்ணுவோம், அதுக்கு 2, அப்புறமா மேலே டாப்பில் ஒரு கவர் இருக்கும், அதுக்கு 2 அப்படி ட்ரில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பைப்பு என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து நாக் அவுட்டுக்கு பஞ்சம் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4 பெரிய ஹோல்ஸை வந்து மெயினான 25 mm கான்டியூட் என்ட்ரு ஆகக்கூடிய பெரிய பிளேஸு. அதே போல் அதுக்கு பாட்டமில் ஒரு 4 ஹோல் இருக்குது பாருங்கள், அது வந்து 20 mm கான்டியூட்டு என்ட்ரு ஆகிறதுக்கு அதை விட லோ லெவலில் இருக்கக்கூடிய பிளேஸு. அதுக்கு அடுத்தது இதில் டாப்பில் 2 ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் வந்து நம்ம டாப்பில் வந்து ஒரு கவர் பிளேட் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு உள்ள ஹோல்ஸு. அடுத்தது கீழே 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுடைய ரவுண்ட் ஷீட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஃபேன் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயரிங்லாம் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ஒரு ரவுண்ட் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவுண்ட் ஷீட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணக்கூடிய ஹோல்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஓப்பனும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாம்பை வச்சு வெல்டு பண்ணக்கூடிய ஓப்பனு. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஷீட்டை கட் பண்ணதுக்கு பிறகு 4 ஹோல் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கான்டியூட் என்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தே பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் வந்து ஒரு கவர் பிளேட் போடுவோம்ல, அதுக்கு வந்து ட்ரில் பண்ணிக்கவே த்ரெட்டு ரெடி பண்ணிப்பாங்க. ட்ரில் பண்ணி த்ரெட்டு ரெடி பண்ணிக்காங்க. அந்த 2க்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் பாக்ஸை அப்படியே ரவுண்டு மாதிரி பெண்ட் பண்ணுறது தான் ப்ராசஸ்ஸு. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா அழகாக பெண்ட் பண்ணி ரவுண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெல்டிங் பண்ணி 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பெண்ட் பண்ணக்கூடிய டிவைஸு. பாருங்கள், ஷீட் எடுத்தாச்சு. மிஷினை ஆன் பண்ணிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த 2 ரோலரும் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதுவே பெண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபேன் பாக்ஸோட சைடு பொசிஷன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அழகாக ரெடி ஆகி வந்துடுச்சு. நீட்டாக லெவலாகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தே பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 டாக்கை வச்சு வெல்டு பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் அந்த கேப்பை வந்து வெல்டு பண்ணிப்பாங்க. ரெண்டு டாக்கை வெல்டு பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் வெல்டு பண்ணிக்கிட்டாங்க. இதுலேயே அப்படியே வெல்டு பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹீட்டாக இருக்கும், அதனால் வந்து அதை வாட்டரில் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க கூலிங் பண்ணிட்டு. அதுக்கு அடுத்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரில் பண்ணாங்களா நம்ம ஸ்க்ரூ பண்ணக்கூடிய பொசிஷனெல்லாம் வந்து உள்ளே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க, பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம ஸ்க்ரூ பண்ணுற டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் என்ட்ரலில் இருக்கும், அதை வந்து உள்ளே பெண்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணிடுவாங்க. இதான் அந்த ஃபோல்டிங் மிஷினு. இதில் வச்சுட்டு பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷீட் வந்து பெண்ட் ஆகி அப்படியே உள்ளே பெண்ட் ஆகிருக்கும்.
அந்த 4 ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த 4 ஸ்க்ரூவோட லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகி உள்ளே ஸ்க்ரூ பண்ணுறது மாதிரி ரெடி ஆகிருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அந்த 25 mm காண்டியூட் என்ட்ராகிற இடத்துல ஒரு கப் மாதிரி வரும். அந்த கப்பை போட்டு பஞ்சிங் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த 25 mm காண்டியூட் என்ட்ராகிற இடத்துல ஒரு கப் மாதிரி வரும். அதை உள்ளே போட்டு அந்த பஞ்சிங் மிஷினில் வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணாங்க போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே லாக் ஆகிடும். அதுதான் என்ன இப்போ பார்க்குறீங்க. அதை அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த டையை கரெக்டான பொசிஷனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அதில் போய் லாக் ஆகிக்கும். இதாக இருக்குது பாருங்கள் அந்த கப்பு, இதுதான் அந்த கப்பு. அதை அதில் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணி பஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அது ஃபோல்ட் ஆகிடும், அப்புறமா வெளியில் வராது, அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆகும்போது வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகிடுது. ஃபோல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பாருங்கள். அடுத்த ப்ராசஸில் அந்த ஃபேனுக்கு ஒரு ராடு வரும்ல, அந்த ராடை வச்சு திரும்ப எகெயின் வந்து வெல்டு பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது 10 mm ராடு வைப்பாங்க. அந்த ராடு எந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவிலில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது கம்பி கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் போய் அந்த ராடு வந்து உட்காரணும். அதாவது கேப்பாக கட்டுவாங்கள்ல, அந்த கம்பி கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ராடுலேருந்து வெளியில் போய் இந்த ஃபேன் பாக்ஸோட ராடு வந்து டைட் ஆகணும். கொஞ்சம் அவ்வளோக்கு லென்த் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த 2 டாக்கை வச்சு வெல்டு பண்ணிப்பாங்க 2 எண்டுலேயும். அந்த எம்எஸ் ஷீட்டோட அந்த ஃபேன் கிளாம்பை வந்து வெல்டு பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கவர் பிளேட் வரும். அந்த கவர் பிளேட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுவாங்க. இப்போது ரெண்டும் முடிஞ்சு இப்போ இந்த 2 ஃபேன் பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மேலே ஒரு கவர் பிளேட் வரும். அந்த கவர் பிளேட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூ காடிக்கு வந்து பஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டிங்கு, பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. இந்த இருக்கலாம், இதுதான் அந்த பஞ்ச் பண்ண பிளேஸு. இது வந்து கீழே வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷீட் போடுறதுக்கு வந்து பஞ்ச் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த ஃபேன் பாக்ஸுக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா என்ன 2 ஹோல்ஸ் இருக்கும், அது வந்து மேலே உள்ள கவர் பிளேட் போடக்கூடிய ஹோல்ஸு. இப்போ அந்த ரவுண்ட் ஷீட்டு இது தான் மேலே வரக்கூடிய கவர் பிளேட்டு. இந்த கவர் பிளேட்டை வந்து ஃபேன் பாக்ஸுக்கு மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. அதை மேலே வச்சாச்சு, மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். இது ரெடி பண்ணதும் பார்த்திங்கன்னா ஃபேன் பாக்ஸ் வந்து முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதில் அந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய 2 என்ட்ரிலையும் பார்த்து வந்து நம்ம பாட்டமில் வந்து ரவுண்ட் ஷீட்டு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் ஷீட்டு போட்டு கவர் பண்ணுறதுக்குள்ள ஹோல்ஸு. ஃபேன் பாக்ஸ் மேக் பண்ணுறதுல இப்போ உங்களுக்கே ஐடியா வந்திருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்டிங் பண்ணிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சு. இதில் உங்களுடைய என்ன கம்பெனி மேக்குக்கு வந்து அதாவது பஞ்ச் பண்ணணுமோ அந்த கம்பெனி மேக்கை வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஷீட்டு கவர் பண்ணுறோம்ல, அதில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. அதில் தான் விஐபி, பவர் பிளாஸ்ட்டு என்னென்ன பிராண்ட் வருதோ அதை வந்து எல்லாம் பஞ்ச் பண்ணுவாங்க. என்னக்கெல்லாம் இந்த லொக்கேஷனில் வந்து பஞ்ச் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிங்க. மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோஸை உடனுக்குடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.